உத்தமர்கள். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தைப் போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். கர்த்தர் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார். உத்தமர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் விசேஷமாய் கவனிக்கிறார். அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது. நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்களை அவர் கவனித்து பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து அதற்கு ஏற்ற பலன்களை நமக்கு கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியம் எதுவும் வீணாய் போகவில்லை. நம்முடைய ஒவ்வொரு நாள் ஊழியத்திற்கும் கர்த்தர் அதற்குரிய பிரதிபலன்களை கொடுப்பார். நீதிமான்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். நீதிமான்கள் இந்த பூமியில் எத்தனை நாட்கள் ஜீவித்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் ஜீவிப்பார்கள். கர்த்தர் நம்முடைய நாட்களை எல்லாம் எண்ணி கணக்கிடுகிறார். நாம் செய்கிற நன்மையான காரியங்களையும் கர்த்தர் எண்ணி தொகையேற்றுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற நன்மைக்கேற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய கர்த்தர் நமக்கு அன்றன்றைக்கு கொடுத்து விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் உண்டு. நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்கு உரியவர்கள். நாம் பரலோகத்திலே தேவனுடைய நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். நாம் பரலோகத்தில் தேவனுடைய நித்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கும். இந்த பூமிக்குரிய சுதந்திரம் அழிந்து போகும், அது அனித்தியமானது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நித்திய சுதந்திரத்தை தருகிறார். உத்தமர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். அவர்கள் பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ ஆபத்து காலத்தில் அழிந்து போவார்கள். துன்மார்க்கர் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டிகளின் நிலத்தை போல் புகைந்து போவார்கள். துன்மார்க்கர் புகையாய் புகைந்து போவார்கள். உத்தமர்களோ பஞ்சகாலத்திலும் திருப்தி அடைந்து ஜீவிப்பார்கள்.